Number 8 between the team England versus New Zealand. First ball England on side Babu on single மட்டுமேங்க. On strike அன்சாரி வந்திருக்காரு மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து மணி ஸ்டார்ட் பண்றாரு. ஓ நாளையா விக்கெட்டா? இல்லங்க நாட் அவுட் சிக்னல் கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் மச்சான். ஆல்ரெடி மேட்ச் நம்பர் 5 மட்டும் நம்ம எடுக்கலங்க. சாப்பிட போயிருந்தோம். மேட்ச் நம்பர் 5 4 ன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாங்க. இது ஒரு ஒயிட் பால். லெஃப்ட் சைடுல போட்டுருக்காங்க ஒயிட் பால். நல்ல ஷாட் கவர் ரீஜன்ல பவுண்டரியா? ஆமாங்க பவுண்டரி நம்பர் 1 இந்த மேட்ச்ல வந்திருக்காரு. சாரி அவர் பேட்ல இருந்து. நல்ல பால் ஒயிட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ் டாட் பால். நல்ல பால் திரும்பி அதை கரெக்டாக எடுத்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் பேட் அங்க விக்கெட் இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ திரும்பி ஸ்ட்ரைக் பாபு வந்திருக்காரு பார்ப்போம். ஓ ஆஃப்ல விட்டு ஆட பார்த்தாரு டாட் பால். இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டிப்பாக பண்ண ஸ்ரீனி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால். ஓ அவர் கரெக்டாக ஒரு ஐடியா ஷாட் ட்ரை பண்ணாரு பட் மாட்டில் ஒரு சிங்கிள் மட்டுமே லெக் பைஸில். நெக்ஸ்ட் பால் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்லோயர் ஃபுல்லா சென்சிபிளா ப்ளே பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப்பாங்க குட் பிக்கப் வந்துடும் கூட ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் வெளில ஒயிட் பால். பெருசு போகாதுன்னு நினைக்கிறேன். போயிருக்கு பாபு ஸ்ட்ரைக் ஆறு. நல்லா சென்சிபிளாக விளாட்றாங்க. லூஸ் பால் வந்தால் பனிஷ் பண்ணிடுறாங்கன்றதுக்குள்ள ஹைட் ஏற்றி விட்டுருக்காரு. டிஸ்டன்ஸ் போல விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் இங்கிலாந்துங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் காலி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. 2 கால் இருக்கு ஒரு சிங்கிள் அண்ட் குயிக்கஸ்ட் டபுள் எடுத்திருக்காங்க. தேர்ட் ஓவர் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லூ வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஓ லேட் கேட் ஆடி இருக்காங்க. பின்னாடி ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ காலி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கு பார்ப்போம். ஒயிட் பால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓடி போய் பிடிச்சிருக்காங்க விக்கெட். நம்பர் 4 நியூமேன் ஜெகன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. Switch it and clearly connected in the gap. So loose ball அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க பவுண்டரி. Switch it and திரும்பி ஒரு நேக் அண்ட் பால் பின்னாடி. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. கீப்பர் அந்த விட்டுருக்காரு. ஒரு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க. இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஃபோர்த் ஓவர் கண்டினியூ பண்ண ஸ்ரீனி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் போட்டுருக்காங்க ஒயிட் பால். பால் நான் போய் ஆட பார்த்தாங்க பட் பேங்க் டார்கெட் விக்கெட். நியூமேன் அப்பு வந்திருக்காரு. நம்பர் 5 நிக்கன் கான் விக்கெட். நம்பர் 6 நியூமேன் பரத் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நிக்கன். ஓ ஆட்டிக் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. பரத் வந்தோடனே Switch it and played in the gap. நல்ல ஸ்டாப் அங்க டைவ் ஸ்டாப். கீப்பர் அண்ட் த்ரோ அண்ட் டபுள். இங்க டபுள் மட்டுமே. சென்சிபிளா ஸ்ட்ரைட்ல போலர் நாங்க அடிச்சிருந்தா விக்கெட் எடுத்துருக்கோம் டாட் பால். நாலாவது ஓவரோட லாஸ்ட் பால் ஸ்ரீனிகிட்ட இருந்து சென்சிபிளா விளையாடி சிங்கிள். அடுத்த ஓவர் சேலஞ்சிங் ஓவர். இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அஞ்சாவது ஓவர் வினோத் வந்திருக்காரு. மேண்டேட்டரி சேலஞ்ச் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஹைட் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகல பட் பவர் பிளே டிஸ்டன்ஸ் போயிருக்கு. டபுள் அண்ட் சொல்லியிருக்காரு. பவுண்டரி போனாங்க பவுண்டரி. ஸோ 5 பாலுக்கு 10 பார்ப்போம். ஸ்விட்ச் இட் அண்ட் பால் கீழே போயிருக்கு. சாரி எனக்கு சத்தியமாக தெரில. தரையை ஓடிட்டு போச்சு பவுண்டரி. ஸோ 4 பாலுக்கு 6 பார்ப்போம்.
கவர் ஃபியூச்சர்ல கனெக்ஷன் மீண்டும் ஒரு டபுள். இப்போ 3 பாலுக்கு நல்லா மாறி இருக்கு. சேலஞ்ச் ஓவர் சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க அன்சாரி தனி மேனா நின்று. ஆமாங்க, அந்த நான் விட்ட மேட்ச்ல வந்து இங்கிலாந்து இந்தியா மேட்ச்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 டீமே சேலஞ்ச் ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. 2 டீமே வந்து சேலஞ்ச் ஓவரில் 20 ரன் வாங்கினாங்க. மீண்டும் ஒரு டபுள் கீப்பர் அண்ட் குயிக் டபுள். ஸோ 2 பாலுக்கு 2 ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். இப்போ 1 பாலுக்கு 1ங்க. ஸோ 1 ரன் அடிக்கணும். பாரத் இருக்காரு, சென்சிபிளா விளையாடி இருக்காரு. போல் நல்ல ஸ்டாப் அங்க. ஒரு குயிக் சிங்கர். இதோட பிளஸ் 6 ரன்ஸ் கிடைக்குது இந்த ஓவரில் டீமுக்கு, இங்கிலாந்துக்கு. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் அண்ட் ஹிட் ஆட் சைட்ல. ஃபீல்டர் இல்லைங்க அங்க. பால் கோஸ் டு பவுண்டரி. ஸோ இன்னைக்கான டேவோட ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த மேட்ச் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் சென்சிபிளா ஆஃப் சைடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷஃபிள் பண்ணியிருக்காரு யாக்கர் பால். ஒரு ஸ்லோ ரன்னிங் சிங்கிள் மட்டுமே. ஸ்லோயர் நிக்கான் பால் பின்னாடி வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விட்ச் இட் அண்ட் கிளியர். ஃபீல்டர் கட் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் விக்கெட். இங்கே அன்சாரி தன்னோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணியிருக்காரு. ரன் அவுட் பண்ணுவாங்க. நியூமேன் லிவிங்ஸ்டன் வந்திருக்காரு நம்பர் 7 பொசிஷனில். ஸ்விங் அண்ட் மிஸ் டாட் பால். ஸோ அங்கே விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது. விக்கெட்டுங்க. சைடில் நாகராஜ் இருக்காரு மட்டும். ஃபர்ஸ்ட் பால் வந்து காலி ஸ்டார்ட் பண்ணுறாரு. கோல்டன் பால் அங்கே. ரன் அவுட் மிஸ் பண்ணியிருக்காங்க. பைஸ்ல ஒரு சிங்கிள் காட்சி இருக்கு. அந்த சைடு மணி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் இட் அண்ட் கால் வச்சு போல்ல தடுத்துருக்காங்க. ஒரு லெக் பாய்ஸ்ல ஒரு சிங்கிள் மட்டுமே. உள்ள விட்டுருக்காங்க பால். நல்ல ஸ்டாப் இங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் திரும்பி உள்ள விட்டுருக்காங்க. டைரக்டட் அண்ட் பால் கோ. பைஸ்ல மீண்டும் ஒரு சிங்கிள். ஸ்விட்ச் இட் அண்ட் பால் உள்ள இதாடி டாட் பால். செம்மையா அட்டாக் பண்ணியிருக்காருங்க காலி. இப்போ டிஃப்ரெண்ட் ஷாட் அண்ட் பவுலர் 2 அடிக்கணும். அடிக்கல. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அப்பு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் ஷஃபிள் பண்ணதுக்கு அவர் மேலேயே போட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால். ரைசிங் பால். ஒயிட் சிங்கிள் ஃப்ரம் நிக்கான் பால் பின்னாடி. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விட்ச் இட் அண்ட் பால் உள்ள. நல்ல பாலுங்க. டாட் பால். ஷார்ட் அண்ட் அங்கே கேப்புங்க. ஹியூஜ் கேப். நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு டபுள். ஷார்ட் பால் சிக்கு மேலே வந்துருக்கா. ஸ்ட்ராங் ஷவுட் இருக்கு கீப்பர் கிட்ட இருந்து. விக்கெட் சிக்னலும் கிடைச்சிருக்கு. நம்பர் 3ல நியூமேன் அன்சாரி வந்திருக்காரு. ஸோ இவர் ஒரு இம்பாக்ட் பிளேயர். நிக்கான் பால் பின்னாடி கேப். பவுண்டரியா? இது வரைக்கும் ஒரு டபுள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பாபு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஹை டேரி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கீழே யாரு? விக்கெட். பாபு அந்த ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருங்க. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் நீனோஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். மேலேயே பட்டுறது. டாட் பால். ஒரு ஸ்விங் பேட் பால். சரியா மேலே போலாங்க. கீழே தான் இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் சேலஞ்ச் ஓவர்னு நினைக்கிறேங்க. லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. சேலஞ்ச் ஓவர் இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ சாரி, இது சேலஞ்ச் ஓவர் இல்லை. ஸ்விட்ச் இட் அண்ட் பவுண்டரி. திரும்பி ஒரு ஸ்விட்ச் இட். முன்னாடி நல்ல கனெக்ஷனா. 6.
4வது ஓவர் கண்டினியூ பண்ண அப்போ வந்திருக்காரு. ஸோ வந்து அந்த 3வது ஓவர் வந்து சேலஞ்ச் ஓவர் தாங்க. ஸோ ஒரு குயிக் சிங்கிளா லெக் பைஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் குயிக்கா யாக்க போலர் 2 அடிக்கணும். டேரக்ட் நல்ல ட்ரை பட் ஒரு சிங்கிள் லெக் பைஸில். நல்ல ஸ்டாப் அங்க ஒரு சிங்கிள் மட்டுமே கிடையாது. டீமுக்காக 5 ரன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நல்ல பால் ஒரு மாதிரி ஸ்விங் ஆகிட்டே வந்த மாதிரி இருந்தது. ஒரு சிங்கிள் மட்டுமே. எஜ்வாங்கி தான் ஏறி கீழே விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்றாங்க டீம் நியூசிலாந்து. நம்பர் 5 நியூமேன் வினோத் வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் அண்ட் எடுக்க முடியல. ஒரு லெக் பாய்ஸ்ல சிங்கிள் மட்டுமே. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண காலி வந்திருக்காரு. நிகான் போல்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். மீண்டும் மேலே வட்டுறது டாட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். இல்ல டார்கெட் பண்ணல. ஒரு பைஸ்ல சிங்கிள் மட்டுமே ரிவர்ஸ்ல. லெக் சைட்ல நல்ல கனெக்ஷனா. நல்ல கேட்ச் அங்க. நல்ல கனெக்ஷன் நல்ல கேட்ச். ஸோ நியூமேன் சாய் வந்திருக்காரு. சைட்ல ஹெட் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விட்ச் ஹிட் அண்ட் பால் இங்கே தான் இருக்கு. டாட் பால் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சிராஜ் வந்திருக்காரு. ஸோ 39 ஆடணும். ஷார்ட் பால் நல்ல ஒரு பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. டாட் பால் ஃபுல் டாஸ் சைடு தாட்டி விட்டுருக்காங்க. டிஸ்டன்ஸ் போல விக்கெட். நியூமேன் ஸ்ரீனி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சிராஜ் கிட்ட இருந்து நல்ல பால் சஃபல் பண்ணாரு. ஸோ டாட் பால் மட்டுமே. இந்த வாட்டி சஃபல் அண்ட் பிளே ஒரு சிங்கிள் மட்டுமே. வெளில ஒயிட் பால். நல்ல பால் மேலே பட்டுது. டாட் பால் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நல்ல பால் கரெக்டா கீழே அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் ஒரு டபுள். ஸோ அந்த டபுளோட டீம் இங்கிலாந்து இந்த மேட்ச்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஹார்ட் லைக் ஃபார் த டீம் நியூசிலாந்து.